டாக்டர் எம் நிலா, அசோசியேட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காவேரி மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, திருச்சி. ஸோ மேம் உங்களுக்காக சில வார்த்தைகள் பேசுவாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறகுகள் தொண்டு நிறுவனத்தின் 11ஆம் ஆண்டு தீபாவளி கொண்டாட்டத்தில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறகுகள் தொண்டு நிறுவனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி சார் சொன்ன மாதிரி 12 வருஷம் ஆயிடுச்சு. இதில் 10 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு இறகுகள் தொண்டு நிறுவனமும் காவேரி மகளிர் கல்லூரியும் சேர்ந்து பல நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கோம். எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இறகுகள் தொண்டு நிறுவனத்திலேருந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து மர்சி மேடமும் ராபின் சாரும் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய சேவைகள் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இறகுகள் தொண்டு நிறுவனம் வந்து கால் பதிக்காத துறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறது. ரத்தம் தானம் தான் வந்து உலகத்திலே சிறந்த தானம்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த தானம் பண்ணுறதுக்கு இப்போ பிளட் வேணும்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அது எந்த நேரமாக இருந்தாலும் அதை அரேஞ்ச் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுக்கறதுக்கு சார் வந்துட்டு ரொம்பவே எஃபர்ட் எடுப்பாங்க. அது ரொம்ப ஒரு சிறந்த முன்னெடுப்பான நிகழ்ச்சியாக நான் வந்துட்டு இறகுகள் தொண்டு நிறுவனத்திட்ட பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் கொரோனா டைமில் நிறைய வந்து ரோட்டோரங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு உணவு கொடுப்பதா இருக்கட்டும், ஆக்சிஜன் சிலிண்டர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு இறகுகள் தொண்டு நிறுவனம் வந்து தட் இஸ் ரோல் மாடலாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இறகுகள் தொண்டு நிறுவனம் இன்னும் மேலும் வளரணும். நிறைய வந்துட்டு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு பண்டிகை காலங்களில் தனியாக இருக்கிறதுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் பண்டிகை காலங்களில் தனியாக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் எல்லாருமே அந்த கொண்டாட்டத்தில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு முன்னேற்பாடு செஞ்சு தான் பெற்ற இன்பம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் நம்ம வீட்டுக்கு வந்து திங்ஸ் வாங்கி செலிப்ரேஷன் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ பேருக்கும் இவ்வளோ குடும்பங்களுக்கும் வந்துட்டு எல்லா திங்ஸையும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அதை அழகாக பேக் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட இவ்வளோ சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் அவங்க துறையில் வந்து சாதித்தவங்களாக தான் இருப்பாங்க. முதல்வர் ஐயா இருக்கட்டும், பிச்சைமணி சாராக இருக்கட்டும், துணை முதல்வர் கேபி விஸ்வநாதம் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ்லேருந்து இருக்க ஆயிஷா மாமா இருக்கட்டும், கோவிந்தராஜா சார் கன்சியூமர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க அவங்களா இருக்கட்டும், தென் பெஸ்ட் சூப்பர் மார்க்கெட் ரமேஷ் ராமச்சந்திரன் சாராக இருக்கட்டும், மேரி மேடம், ரொட்டேரியன்ஸ், சூசன் மேம், எல்லாருமே அவங்கவுங்க துறையில் வந்து சிறந்து விளங்குறவங்க தான். ஸோ அவங்களோட டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக ஏற்படுத்தி கொடுத்து பல தடைகளுக்கு நடுவில் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற ராபின் சாருக்கும் மர்சி மேடம்க்கும் இதை தொகுத்து வழங்கிட்டு இருக்க ஃபௌசியா மேம்க்கும் வந்துட்டு என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.